புதுச்சேரி சட்டப்பேரவையில் இருந்து திமுக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா சபை காவலர்களால் குண்டுகட்டாக வெளியேற்றப்பட்டார். மேலும் திமுக மற்றும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பேரவையை விட்டு வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி சட்டப்பேரவையின் 10வது நாளான கூட்டம் இன்று காலை 9:30 மணிக்கு தொடங்கி நடைபெற்றது. கேள்வி நேரத்தின் போது திமுக சட்டமன்ற உறுப்பினர் சிவா பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் சிபிஐயால் கைது செய்யப்பட்டதை முன்வைத்து சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என கோரினார். இதற்கு சபாநாயகர் அமைதியாக இருக்கும்படி கேட்டார். பின்னர் திமுக மற்றும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சபாநாயகரின் இருக்கை முன் தர்ணாவில் ஈடுபட்டனர். மேலும் அமைச்சர் பதவி விலக கோரி கோஷம் எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து சபாநாயகர் செல்வம் தர்ணாவில் ஈடுபட்ட அனைவரையும் குண்டுகட்டாக வெளியேற்றுமாறு சபை காவலர்களுக்கு உத்தரவிட்டார். பின்னர் திமுக எதிர்க்கட்சித் தலைவர் சிவாவை சபை காவலர்கள் குண்டுகட்டாக வெளியே தூக்கி வந்தனர். அடுத்து திமுக மற்றும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பேரவையை விட்டு வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, ஆளும் அரசின் அதிகாரிகள் உண்டு கொழுத்த அதிகாரிகளாக உள்ளனர். தவறுகள் செய்யும் அதிகாரிகளை சட்டத்தின் அடிப்படையில் கடுமையாக தண்டிக்கவில்லை. பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் சிபிஐயால் கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் துறை அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என கோரிய நிலையில் பேரவையில் விவாதத்தில் எடுத்துக்கொள்ள கூறியும் எடுக்கவில்லை என தெரிவித்தார்.